விக்ரமாதித்தன் வேதாளம் கதையிலேருந்து ஒரு முக்கியமான கதையை நாம் இப்போ கேட்க போகிறோம். இதில் எப்போதும் போல் விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறி அங்கே தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை கீழே இறக்கி போட்டுட்டு மறுபடியும் அவனும் கீழே இறங்கி அந்த வேதாளத்தை முதுகில் சுமந்துக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். அப்போ தொங்கிக்கிட்டு இருந்த வேதாளம் அவனை பார்த்து சிரித்து, இந்த பயங்கர நள்ளிரவில் என்னை தூக்கி போட்டுக்கிட்டு எவ்வளோ தைரியமாக வரியே, உன்னுடைய நிலை அறியாமல் இதை செய்கிறன்னு மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி தன்னிலை அறியாத கோவிந்தனோட கதையை நான் சொல்கிறேன். அந்த கதையிலேருந்து நான் கேள்வி கேட்பேன். நீ சரியான பதில் சொல்லலைன்னா உன் தலை வெடித்து சிதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிலை அறியாத கோவிந்தன கதையை சொல்ல ஆரம்பிச்சது வேதாளம். காஞ்சனாபுரம் மன்னன் கந்தியவர்மனுக்கு 2 குழந்தைங்க, ஒன்று பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும். மூத்தவள் பேரு புஷ்பலதா, இளையவன் ஒரு சின்ன பையனும் இருந்தான். மூத்தவள் பருவ வயதை எட்டனதால அந்த கந்தியவர்மன் மன்னன் அவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அவருடைய ஆசைய புஷ்பலதாட்ட போய் சொல்றாரு. அதுக்கு அந்த புஷ்பலதா, நான் திருமணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன், ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு அப்படிங்கிறான். என்ன நிபந்தனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கந்தியவர்மன் கேட்குறான். அதுக்கு அந்த புஷ்பலதா, யார்கிட்ட பறக்கும் குதிரை இருக்கோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையா இருக்கிய கந்தியவர்மனுக்கு அந்த புஷ்பலதா சொல்றா. இதை கேட்ட கந்தியவர்மன், என்னது பறக்கும் குதிரையா? இந்த மாதிரி பறக்கும் குதிரையெல்லாம் நான் கதையில தான் கேட்டிருக்கேன், நேரில் இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட நிபந்தனையை விதிச்சேன்னா எப்படி உனக்கு திருமணம் ஆகும்? தயவு செஞ்சு உன்னுடைய நிபந்தனையை மாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு கந்தியவர்மன் வேண்டுகோள் விடுக்கிறாரு. அதுக்கு மறுத்த புஷ்பலதா, முடியாது, நான் பறக்கும் குதிரை யார்கிட்ட இருக்கோ அந்த ஆண்மகனை தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் சொல்லி திட்டவட்டமா சொல்லிடுறாரு புஷ்பலதா. இதை கேட்ட மன்னனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க நாடு ஃபுல்லா ஒரு தண்டோரா போடுறாரு. இதனால தெரிவிக்கிறது என்னன்னா, யாருக்கிட்ட பறக்கும் குதிரை இருக்கோ அந்த ஆண்மகனுக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து தருவதா நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்ட சொல்றாரு. இதை கேட்ட பக்கத்து நாடு உள்ள இளவரசர்கள்லாம் பறக்கும் குதிரையை தேடி அலையிறாங்க. எங்க தேடியும் கிடைக்கல. இப்படியே நாட்கள் நகர்ந்து 1 வருடம் ஆயிடுச்சு. இதே நிலையில அங்க உள்ள ஒரு பெருமாள் கோயில்ல பட்டர் ஒருத்தர் இருக்கார். அந்த பட்டருக்கு எடுபிடி வேலை செய்யறதுக்காக, அதாவது பூமாலை தொடுக்கிறது, சந்தனம் அரைக்கிறது, இந்த மாதிரி கோயில்கள்ல எடுபிடி வேலையை செய்யறதுக்காக கோவிந்தன்னு ஒரு இளைஞன் அந்த பொட்டருக்கு உறுதுணையா இருக்கான். அவன் ரொம்ப அழகா இருப்பான், ஆனா அனாதை, அவனுக்கு யாரும் அப்பா அம்மாலாம் கிடையாது. இதை கேட்ட கோவிந்தன், இந்த மாதிரி மன்னர் தன்னுடைய பெண்ணை பறக்கும் குதிரை இருக்கிறவங்களுக்கு திருமணம் பண்ணி தரதா அந்த விஷயம் கோவிந்தனுக்கு தெரிய வருது. இது அப்படியே எடுத்துட்டு போய் பட்டர்கிட்ட கேட்குறான். ஐயா, இந்த மாதிரி நம்மளுடைய மன்னர் ஒரு அறிவிப்பு விடுச்சிருக்காரு, பறக்கும் குதிரை யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி தரதா சொல்லியிருக்காரு, எனக்கு பறக்கும் குதிரை எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்கிட்ட கேட்டோன்னே பட்டர் என்ன சொல்றாரு, பறக்கும் குதிரை நம்ம இருக்கிற இந்த பூலோகத்துலலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அது கந்தர்வலோகம், தேவலோகம், இந்த மாதிரி வேறு லோகத்துல தான் இருக்கும் அப்படின்னு பட்டர் தெளிவா சொல்றாரு. இதை கேட்ட கோவிந்தன், அந்த லோகம்லாம் எங்க இருக்கு, எப்படி போறது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பட்டர், நீ விந்திய மலைக்கு போ, அங்க அழகான குகைகளும் தடாகங்களும் நீர்வீழ்ச்சிகளும் இருக்கும். அங்க இந்த மாதிரி கந்தர்வலோகத்து கன்னியர்கள், தேவகன்னியர்கள் இவங்கெல்லாம் அங்க ஆடி பாடி மகிழ வருவாங்க. அவங்கள பிடிச்சேன்னா அதன் மூலியமா நீ பறக்கும் குதிரைய அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டரு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இதை கேட்ட கோவிந்தன் பட்டர்கிட்ட உடனே விடை பெற்று நான் விந்தியமலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதே மாதிரி விந்தியமலைக்கு போனோன்னே அங்க போய் பார்த்தா மிகவும் அற்புதமான தடாகங்களும் குகைகளும் அழகான மரங்கள், செடி கொடிகள், அப்புறம் அருவிகள் இந்த மாதிரி இருக்கு. இதுல அழகான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அங்க உள்ள கொடிகளை வச்சு அழகா ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சலை மலர்களால அலங்கரிச்சு தொங்க விட்டு வச்சுட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அந்த கோவிந்தன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு அங்க உள்ள தடாகத்துல
என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு உக்காந்துருந்தான். அன்னைக்கு பார்த்து பௌர்ணமி, முழு நிலவு, நல்ல வெள்ளேர்னு வெளிச்சம், ரொம்ப குளிமையும் நல்ல தென்றலும் வீசி ரொம்ப அந்த இடமே ரொம்ப அழகா இருந்தது. திடீர்னு வானுலகத்திலேருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அங்க கந்தர்வ கன்னியர்கள் அப்படியே பறந்து அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு தடாகத்துல இறங்கிட்டு குளிக்கிறாங்க. இந்த மாதிரி குளிச்சிட்டு இருக்கிறப்ப குளிச்சு முடிச்சுட்டு அவங்க புறப்பட தயாராகும் புறத்துல அங்க உள்ள மதுமதி என்கிற தேவகன்னிகை, கந்தர்வ கன்னி அங்க உள்ள ஊஞ்சல் தொங்குறத பாக்குறா. அந்த ஊஞ்சல் மிகவும் அழகானதாகவும் நல்ல அலங்கரிக்கப்பட்டதாகவும் இருக்கிறதால அதுல போய் ஆடணும்னு விருப்பப்படுறான். உடனே அங்க உள்ள கன்னியர்கள் கூப்பிடுறாங்க, நாங்க கிளம்புறோம், நீ வரியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதுமதி, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் ஆடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சல்ல, பிரம்மாண்டமான ஊஞ்சல்ல, அழகான ஊஞ்சல்ல அந்த மதுவதி ஆடுறா. இந்த மாதிரி ஆடி முடிச்சுட்டு அந்த கிளம்புற சமயத்துல உடனே கோவிந்தன் குறுக்க வந்து இடைமறைச்சு, நான் கட்டி வச்ச ஊஞ்சல்ல நீங்க இவ்வளவு நேரம் ஆடினீங்களே, அதுக்கு எனக்கு ஏதாச்சும் கைமாறு செய்யாம போறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்னது, நீங்க கட்டி வச்ச ஊஞ்சலா? எனக்கு தெரியாதே. சரி, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமதி சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே கோவிந்தன் இந்த மாதிரி சொல்றான், எங்க நாட்டு மன்னர் ஒரு அறிவிப்பு விடுச்சிருக்காரு. அவங்க அந்த அந்த இளவரசிக்கு பறக்கும் குதிரை இருக்கிற ஆண்மகனை தான் திருமணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு பறக்கும் குதிரை வேணும், அந்த குதிரையை கொண்டு வந்துட்டு நான் இளவரசியை திருமணம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுமதி கிட்ட இந்த கோவிந்தன் எல்லாத்தையும் சொல்றான். இதை கேட்ட மதுமதி, சரி, நான் எங்க லோகத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போறேன், ஆனா அங்கே இருந்து பறக்கும் குதிரையை கொண்டு வர்றது உன்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தனை ஒரு முத்து மாலையா மாத்தி கழுத்துல போட்டுக்கிட்டு அங்கேருந்து பறந்து போறான். அங்க கந்தர்வலோகத்துக்கு போன பிறகு அங்க போய் மறுபடியும் முத்து மாலைய கோவிந்தனை மாத்திட்டு அவனை குதிரை லாயத்துக்கு அழைச்சிட்டு போறான். அங்க நிறைய குதிரைகள், பறக்கும் குதிரைகள் கட்டி வச்சிருக்காங்க. இங்க பாரு கோவிந்தன், இதுதான் எங்களுடைய லாயம், இதுல நிறைய குதிரைகள் இருக்கு, எல்லாமே பறக்கும் குதிரைகள் தான், உனக்கு தேவையான குதிரைய நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுமதியும் கிளம்பிடுறான். இதை பார்த்த கோவிந்தன் அங்கு உள்ள ஒரு குதிரையை மட்டும் தேர்வு செஞ்சு அதுக்கு மலர்களாலும் அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகா மாத்துறான். அந்த நேரத்துல அந்த கந்தர்வ உலகத்துள்ள மன்னனுக்கு பிறந்த நாள் நடக்கு. அந்த ஒவ்வொரு பிறந்த நாளும் அந்த மன்னர் ஒரு குதிரைய தேர்ந்தெடுத்து அந்த குதிரையில அந்த வருடம் ஃபுல்லா சவாரி செய்வார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அந்த கந்தர்வ மன்னன் லாயத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்க கோவிந்தனால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கிறத பாக்குறான். உடனே மன்னருக்கு அந்த குதிரையை பிடிச்சு போனோன்னு அந்த குதிரையில ஒரு வருடம் சவாரி செய்யறதுக்கு ஆசைப்பட்டு அதை தேர்வு செஞ்சிடறாரு. இதை கேட்ட இதை பார்த்த அந்த பறக்க குதிரைக்கு மிகவும் மகிழ்ச்சி. அந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாரும் போன பிறகு கோவிந்தனை கூப்பிட்டு கேக்குது, உன்னுடைய அலங்காரத்துல தான் என்ன மன்னர் ஒரு வருட காலத்துக்கு சவாரி செய்யறதுக்கு என்ன அழைச்சிட்டு இருக்கார், இதனால உனக்கு என்ன கைமாறு வேணும்னு சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறக்கும் குதிரை கோவிந்தனை பார்த்து கேக்கு. அதுக்கு கோவிந்தன் இந்த மாதிரி என்னுடைய மன்னர் ஒரு அறிவிப்பு விடுத்திருக்காரு, பறக்கும் குதிரை உள்ள ஆண்மனுக்கு தன்னுடைய பெண்ணை இளவரசிய திருமணம் செய்து தருவதா சொல்லியிருக்காரு, அதனால நீ பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பறக்கும் குதிரை கிட்ட அந்த கோவிந்தன் சொல்றான். அதற்கு அந்த குதிரை பதில் சொல்லுது, மானிடனே, நீ ஆசைப்படுவது சரியில்லை, நீயே மாலை கட்டி பழப்பு நடத்திட்டு இருக்க, உனக்கு அந்த அளவுக்கு படிப்பும் இல்ல, இப்படிப்பட்ட உனக்கு அரசகுமாரி மனைவியா எப்படி நீ கேக்குற, அதே நேரத்துல கந்தர்வலோகத்து குதிரைகள் பூலோகத்துக்கு வரக்கூடாது, இருந்தாலும் எனக்கு நீ பண்ண கைமாறுக்காக நான் பூலோகத்துக்கு உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை சொல்லுது. சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த பறக்கும் குதிரையை அழைச்சிக்கிட்டு அந்த கோவிந்தன் புஷ்பலதாவோட
நந்தவனத்துக்கு வரான். அங்க வந்துட்டு இளவரசியாரை பார்த்துட்டு, புஷ்பலதா இளவரசியாரை பார்த்துட்டு அந்த இளவரசிகிட்ட, இந்த பாருங்க, நீங்க கேட்ட பறக்கும் குதிரை இந்தாங்க, உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விடை பெற்று உடனே கோவிந்தன் போயிட்டான். இதோட இந்த கதை முடியுது. இத சொல்லி முடிச்ச வேதாளம் ஒரு கேள்வி கேக்குது. அவன் குதிரைய கொண்டு வந்து கொடுத்தவன் ஏன் புஷ்பலதாவை திருமணம் பண்ணிக்காம குதிரைய புஷ்பலதாட்டே ஒப்படைச்சிட்டு விடை பெற்று உடனே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து கேக்குது. அதுக்கு விக்ரமாதித்தன் யோசனை பண்ணிட்டு அவன் தன்னுடைய பதில சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது மாலை கட்டி பிழப்பு நடத்தக்கூடிய அவனுடைய நிலைய அவன் உணருங்கிறதுக்காக அவனுடைய மூளைய சிந்தனைய அந்த குதிரை தூண்டி விட்டுருக்கு. அதனால அவனுடைய நிலைய அவன் முழுமையா உணர்ந்திருக்கான். நாம மாலை கட்டி பொழப்பு நடத்துறோம், நமக்கு படிப்பு இல்லை, நமக்கு அரசகுமாரி புஷ்பலதா நமக்கு மனைவியா வர்றது சரியில்லை, ஏன்னா தன்னுடைய நிலை வேறு, அவர்களுடைய நிலை வேறு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க ஆரம்பிச்ச கோவிந்தன் ஒண்ணுமே பதில் சொல்லாம தான் அழைச்சிட்டு வந்த பறக்கும் குதிரைய புஷ்பலதாட்ட ஒப்படைச்சிட்டு அதுல வேணுங்கிற அளவு சுத்தும்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதுதான் அந்த பதில் சொல்லி அந்த விக்ரமாதித்தன் வேதாளத்திட்ட சொல்றான். இதை கேட்ட வேதாளம், சபாஷ், கரெக்டான பதில சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பறந்து மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு.